குலதெய்வம் ஸ்ரீ மாரியம்மனின் அருளாசியோடு நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டம். அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை தலைவி கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கும், உடன் பயணிக்கும் அனைத்து சக தோழிகளுக்கும், எதிரணியில் பேசக்கூடிய தோழியர் அனைவருக்கும், நடுவர் அவர்களுக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஜனனகால ஜாதகத்தில் தான் துல்லியமான பலன் சொல்கிறோம். அந்த தலைப்பில் தான் நான் பேச போகிறேன். ஒரு ஜாதக கட்டத்தில் லக்னம், ராசி அவற்றோடு அந்த சாரநாதனின் சூட்சும பலம் பலவீனம் தெரிஞ்சு தான் ஜனனகால ஜாதகத்தில் பார்த்து தான் நம்ம அவங்களுடைய பலன்களை துல்லியமாக சொல்ல முடியும். அதன்படி ஜாதகர் பற்றிய முழு விவரங்கள், அவருடைய கௌரவம், உடலமைப்பு, நிறம், குணாதிசயங்கள், இஷ்ட தெய்வம், குலதெய்வம், ஜாதகரின் நிலைமை, உழைப்பு, விருப்பம் என்று பல்வேறு விஷயங்களை அறிந்து கொள்ளலாம். இது தவிர ஜாதக கட்டத்தில் உள்ள பாவங்கள் மற்றும் கிரகங்களின் பலம் பலவீனம் அனைத்தும் பாவ காரகத்துவம் மற்றும் கிரக காரகத்துவம் மூலம் அறிந்து கொள்ளலாம். சுப அசுப பலன்களை, செயல்களை தசாபுத்தி காலங்களில் அறிந்து கொள்ள முடியும். ஜோதிடத்தில் சூட்சும முறைப்படி ஒரு கிரகம் பூமிக்கு அருகில் இருக்கும்போது கிரகங்களுக்கு ஒளிக்கதிர் கூடுதலால் கிடைப்பதால் உச்சம் எனவும், அதற்கு நேர் எதிரில் ஒளி கிடைக்காமல் போவதற்கு நீச்சம் என்றும் சொல்லப்படுகிறது. கிரகங்களின் உச்சம் பெற்றால் 100% பலமும், மூலத்திரிகோணம் பெற்றால் 75% என்றும், ஆட்சி பெற்றால் 50% பலனும், நட்பு பெற்றால் 25% பலனும் கொடுக்கப்படுகிறது. உச்சம், நீச்சம், மூலத்திரிகோணம், பாகையின் அளவுகள் மாறுபடும். இதை கொண்டு அவங்களுக்கு துல்லியமான பலனை கொடுக்கலாம். ஜாதகரின் லக்னத்திற்கேற்ப அசுப கிரகங்கள் மறைவு பெற்றால் ஒருவித நன்மை என்று சொல்லலாம். ஒரு கிரகத்தை வைத்து மட்டும் பலன் சொல்லிவிட முடியாது. அதனோடு கைகோர்த்து நிற்கும் கிரகங்களின் தொடர்பையும் பார்த்து பலன்களை சொல்ல முடியும். ஜாதகத்தில் ராசி மற்றும் நவாம்ச சக்கரத்தை மட்டும் வைத்து 75% பலன்களை சொல்ல முடியும். அதாவது D60 அஷ்டவர்க்க பரல்களில் D60 வரைக்கும் சக்கரங்கள் உள்ளன. அதில் முக்கியமான சக்கரங்களை பற்றி, அந்த சார்ட்டை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். D1 சார்ட்டு ராசி சக்கரம் ஜாதகரோட அனைத்து பொது பலன்களும் குணாதிசயங்களும் அவர்களை வழிநடத்தும் கடவுளையும் குறிக்கும். அவற்றில் உயிர் லக்னமாகவும் உடல் ராசியாகவும் இருந்து ஜாதகரை வழிநடத்தும். ஒரு குழந்தை பூமியில் ஜனனமாகும் நேரம், சூரியனின் ஒளி எந்த புள்ளியில் அமைகிறதோ அது லக்னம். அது தவிர மற்ற கிரகங்கள் எந்த பாவத்தில் எந்த சாரத்தில் உள்ளதோ அவற்றை கொண்டு ஜாதகரின் வாழ்க்கை நிர்ணயிக்கப்படும். D2 சார்ட்டு ஹோரா சக்கரம் செல்வ நிலை. ஒரு ஜாதகருக்கு அவருடைய வாழ்க்கையில் செல்வ நிலை எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளலாம். D3 திரேகானம் சகோதரன் பற்றியும் அவர்களுடைய அங்க அடையாளம், ஜாதகருடைய அங்க அடையாளம், நோய்கள் விவரங்கள் பற்றி சொல்லக்கூடியது. D4 சதுர்த்தாம்சம் வீடு, சொத்துக்கள் மற்றும் அதிர்ஷ்டம் பற்றிய துல்லியத்தை சொல்லுவது. D5 பஞ்சாம்சம் புகழ், அதிகாரம், பூர்வ புண்ணியம் விவரிக்கும் சக்கரமாகும். D6 சஷ்டி அம்சம் உடல் நலம் மற்றும் நோய்களை குறிக்கும். D7 சப்தாம்சம் குழந்தைகள், பேரன்கள் பற்றிய அறிய உதவும் சக்கரம். D8 அஷ்டாம்சம் எதிர்பாராமல் உண்டாகும் துன்பங்கள், திடீர் மாரகம், ஆயுள் இவற்றை குறிக்கக்கூடியது. D9 நவாம்சம் ஜாதகம் கணிக்க இது முக்கிய சக்கரம். வாழ்க்கை துணை பற்றிய விளக்கம், திருமணத்திற்கு பின்பு உள்ள பொறுப்புகள், சிந்தனை, எதிர் நபரோடு தொடர்பு மற்றும் கூட்டு அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒரு ராசி கட்டத்தில் உள்ள கிரகங்களின் பலம் மற்றும் பலவீனத்தை நவாம்சத்தில் காணலாம். D10 தசாம்சம் எந்த மாதிரி தொழில் உயர்வு தரும், சமூக சேவை செயல்பாடுகள் அனைத்தும் சொல்லும் தசாம்ச சக்கரம் தற்பொழுது காலகட்டத்திற்கு முக்கியமான ஒன்றாகும். இன்னும் ஆழமாக பல்வேறு சக்கரங்கள் உள்ளன. D11 ருத்ராம்சம் கர்மா மூலமான அழிவு, மரணம். D12 துவம்சாம்சம் பெற்றோர் மற்றும் முன்னோர்களின் தொடர்பான உறவுகள். D16 சோடசாம்சம் மகிழ்ச்சி, வாகன சுகம், பரம்பரை நோய்களை பற்றி சொல்லக்கூடியது. D20 விம்சாம்சம் பக்தி, ஆற்றல், வீரியம், பலம் இவற்றை சொல்லக்கூடியது. இன்னும் பல்வேறு சக்கரங்களின் மூலம் ஜாதகரின் அனைத்து சேர்த்து வைத்த கருமாக்களையும் அறியலாம். இது ஜனனகால ஜாதகத்தில் தான் கண்டிப்பாக பலனை துல்லியமாக சொல்ல முடியும்.
அடுத்து முக்கியமான ஒன்று பரிவர்த்தனை. தானென்ற கோள்களது மாறி நிற்க தரணிதனில் பேறு விளங்கும் தனமும் உள்ளோன். ஊனென்ற உடல்நாதன் பாம்பு கூடில் உத்தமனாம் யோகியனாம் புனிதன். சேயன் கோனென்ற குமரியுடன் பூசை செய்து கொற்றவனே குவலயத்தில் வாழ்ந்திருப்பான். வானென்ற மரளி பயமில்லை இல்லை மைந்தனே விடமறிந்து வழுத்துவாயே. இது புலிப்பாணி சித்தர் கூறியது. 9 கோள்களில் ராகு கேது நீங்களாக ஏனைய கிரகங்கள் தங்களுக்குள் இடம் மாறி பரிவர்த்தனை பெறும்பொழுது அந்த ஜாதகன் பூமியில் பேரும் புகழும் மிகுந்த தனம் செல்வாக்கு உடையவனாக இருப்பான். சந்திரனுடன் கூடிய பாம்பு உத்தமனாகவும் யோகியனாகவும் புனித தன்மை உடையவனாகவும் அச்செல்வன் இவ்வுலகில் வாழ்ந்திருப்பான். அவனுக்கு யம பயம் இருக்காது. இதனை ஏனைய கிரக நிலவரைய ஏனைய மற்ற கிரகங்களை வச்சு நன்கறிந்து கூறுவாயாக என்று போகருடைய அருளாலே புலிப்பாணி சித்தர் கூறிய பாடல் இதோட விளக்கம். பரிவர்த்தனை என்றால் வணிக முறையில் பார்த்தார். பரிவர்த்தனை என்றால் ஒன்றை ஒன்று இன்னொன்று வாங்கி கொள்கிறது. அதாவது ஒன்றை கொடுத்து ஒன்றை வாங்குறது. அந்த முறையில் ஜோதிடத்தில் பரிவர்த்தனை பெற 2 கிரகங்கள் 2 பாவங்கள் அவசியம். 2 கிரகங்கள் தங்கள் வீட்டில் அமராமல் மாற்றி அமர்ந்து மிகுந்த பலன்களை தரக்கூடியது. ஆகவே ஜனனகால ஜாதகத்திலேயே நம்ம ஒரு மனிதனுக்கு துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். ஜனனகால ஜாதகமே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.